ஓம் ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரியே நமக. 819வது நாமா 154வது ஸ்லோகத்துல இன்னும் 2 நாமாக்கள் உள்ளது. சர்வாந்தர் யாமினி சதி. சர்வ அந்தர் யாமினி. சர்வாந்தர் சர்வ அந்தர். அந்தர்னா உள்ளே, எல்லாருடைய உள்ள என்னது? அந்த கரணம். அந்த கரணத்துல வீற்றிருக்கின்றவள் அவள் தான் இருக்கின்றாள். எல்லாருடைய அந்த கரணங்களையும் ஆழ்கின்றவள் அம்பாள். மக்கள் நம்ம என்ன பண்றோம்? இங்க இருக்கும்போது நமக்குன்னு எல்லாருக்கும் ஒவ்வொரு காரியங்கள் இருக்கு இல்லையா? நம்ம அவளுக்கு அவ காரியங்கள் அவ அதை கவனிச்சுட்டே இருக்கா. இன்னொருத்தரோட விஷயத்துல போய் அனாவசியமா யாருமே தலையிடுறது கிடையாது. அவ வேலையை அவ பார்த்துட்டு போயிட்டே இருக்கா. இன்னொருத்தரோட விஷயத்துல கொண்டு நம்ம மூக்க நீட்டினோம்னா அவளுக்கு அது எரிச்சலா இருக்கும். நம்மள ஏண்டா இவ சொல்றா அப்படிங்கிற மாதிரி நினைப்பான் இல்லையா? அப்போ ஆனால் நம்மள அந்த மாதிரி நினைக்கக்கூடியவா உள்ள அவளோட உள்ளத்துக்குள்ள எங்கும் நிறை பொருளாக இருக்கின்ற அம்பாள் இருக்கின்றாள் என்பதை அவ உணர மாட்டேங்கிறாள். எல்லா இடத்திலும் இருக்கின்ற அம்பாள் எல்லார் இதயங்களிலும் வீற்றிருந்து ஆட்சி செய்கின்றவளாக இருந்து வருகின்றாள். அவளுடைய கடினமான அந்த ஆதிக்கத்தையும் மீறி நம்ம மனசுக்குள்ள அவள் இருந்து நம்மளை பார்த்துட்டு இருக்கா, நம்மளை கவனிச்சுட்டு இருக்காங்கிறது இருந்தா நம்ம நல்ல வழியில நடப்போம். அதையும் மீறி நடந்து கொள்பவர்களுக்கு அவள் துன்பத்தை கொடுத்து துன்பப்புறத்தில் இட்டு தூயவளாக்கி வைக்கிறா அம்பாள். அவர்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தி வருகின்றாள். ஓ, நம்ம அடுத்த இதுல கொண்டு மூக்க நுழைச்சோம்னா அவளுக்கு அது இஷ்டப்படாது. ஆனா அம்பாள் என்ன பண்றா? அவ இதயத்துக்குள்ள இருந்துட்டு அவளை ஒழுங்குபடுத்துறா. ஓ, முறை தவறி நடந்து கொள்ளும் போது அவனுக்கு இந்த மனசாட்சியாக இருக்கின்ற தெய்வமே அவனுக்கு அதான் மனசாட்சியே கேட்கும் பாயிடும். மனசாட்சி கேட்க மாட்டேங்கிறது, இது செய்யறதுக்கு எனக்கு ஒப்ப மாட்டேங்கிறது அப்படின்பா. அப்போ இந்த மனசாட்சியே அவளை கேட்கும், நீ செய்யறது தப்பு அப்படிங்கிறது அனுமதிக்காதது. அப்போ அந்த மனசாட்சியும் மீறி அந்த தெய்வத்தோட ஆணையா அதை ஏத்துக்கணும். அதை புறக்கணிச்சு அவன் ஒரு காரியத்துல வேண்டாத காரியத்துல ஈடுபடும் போது கண்டிப்பாக அவனுக்கு துயரம் சேரும். அதுதான் அவனுக்கு தண்டனையாகவும் வருகின்றது. அம்பாள் பராசக்தி செங்கோல் ஆட்சி நடத்தி வருகின்றாள். அவள் அவளோட கோல் யாருக்காகவும் எதற்காகவும் வளையாது. அவள் எந்த காரணத்தை முன்னிட்டும் எதிரிலிருந்தும் அவள் பிசகுவதே இல்லை. இப்போ ஒரு மாலையா கோத்திருக்கோம் மணிகள்லாம் சேர்ந்து. அப்போ அந்த மாலையில போட்டிருக்க இந்த மணிகள் தான் இந்த உயிர்கள். இந்த அம்பாள் ஒரு கயிற்று அந்தர்யாமினியாக இருந்து உயிர்கள் எல்லாவற்றையும் அவள் இணைத்து கொண்டிருக்கின்றாள். அம்பாளோட சாநித்தியத்துல நாம எல்லாரும் இடம்பெற்றிருக்கோம். அதனால அவளை உள்ள நம்ம நேசிக்கணும். நம்ம நம்மளோட உள்ளத்துக்குள்ளேயே அவள் இருக்கா. நம்ம இன்னொருத்தருக்கு தீங்கு செய்யணும்னு நினைச்சோம்னா அதை அம்பாள் மன்னிக்கவே மாட்டா. அப்போ வேற்றுமை பாராட்டி அவளை நம்ம புறக்கணிக்கிறது மூலமா நம்மளோட வாழ்க்கையில நம்ம முன்னேறவே முடியாது. இப்போ அன்னை பராசக்தி அப்படி அகிலம் அண்டம் ஃபுல்லா எல்லா உயிர் வகைகளாகவும் அவள்தான் இருக்கின்றாள் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம எதுவுமே தவறாக செய்யவே மாட்டோம். சர்வ அந்தர்யாமினி, எல்லாருடைய அந்த கரணங்களிலும் வீற்றிருந்து ஆட்சி செய்பவள் அம்பாள். அடுத்த நாமா சதி, 820வது நாமா. சதினா பார்வதி தேவிக்கு ஒரு பெயர். சிவனாருடைய பதிவிரதை சொல்லுவோம். சிவமும் சக்தியும் எப்போதும் ஐக்கிய சொரூபம், இணை பிரியாதவர், செம்பாதியாக இருக்கின்றவள். நம்ம திருப்பி சொல்ற மாதிரி தான். எப்படி படிக்கட்டிலேருந்து அந்த குளிர்ச்சியை பிரிக்க முடியாது, அக்னியிலேருந்து உஷ்ணத்தை பிரிக்க முடியாது, அதே மாதிரி பாலிலிருந்து வெண்மையை பிரிக்க முடியாது, அதே மாதிரி அம்பாள சிவனுடைய சொரூபத்திலேருந்து பிரித்து எடுக்கவே முடியாது. அப்போ நம்ம என்ன பண்றோம்? 2 கைகளையும் கூப்பினால் தான் நம்ம வணங்க முடியும். அப்போ 2 கைகளும் ஒன்று சேராத போது அந்த இடத்துல வழிபாடுங்கிறதே இருக்காது. ஆகர்ஷண சக்தியினால எப்படி இந்த அண்டங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று நன்கு இணைக்கப்பட்டிருக்கின்றனவோ
அதே மாதிரி அன்னை படைத்துள்ள பதி பக்தி என்பது அவளை பதிமயமாக பிடித்து வைத்திருக்கின்றதாம். அவள் பரமனிடம் வைத்துள்ள பராபக்தியை விளக்குவதற்கு எந்த இது தட்ச பிரஜாபதி அதான் தாட்சாயணி அப்படிங்கிறதுனால தன்னோட தந்தைகிட்ட வைத்திருந்த அன்போட என்ன பண்றா, சிவனார் வேண்டான்னு தடுத்து கூட அவள் என்ன பண்றா, அந்த யாகத்துக்கு போறா. அங்க அவள் மதிக்கப்பட மாட்டேங்கிறா. அப்போ தற்காலிகமாக சிவனாரை விட்டு பிரிஞ்சதுனால அவள் என்ன பண்றா, தன்னுடைய சரீரத்தையே தியாகம் பண்ணக்கூடிய ஒரு நெருக்கடி அவளுக்கே வந்தது. தன் சிவனாரை விட்டு, சிவனை அவளும் பிரியாதவ, சிவனார் தடுத்தும் அதை விட்டு பிரிஞ்சு போனதுனால அவள் அந்த பாதியை விட்டு பிரிஞ்சதுனாலே அவளுக்கு துயரம் வந்ததுன்னு சொல்றா. அம்பாளுக்கே அப்பேற்பட்ட துயரம் வந்ததுனால் நம்மளாம் எந்த மாத்திரம் இல்லையா, எப்போதுமே நம்ம அதே அம்பாளோட நினைப்பிலேயே இருந்து எல்லாத்தையும் பண்ணணும். துன்பம்ங்கிறது யார் செய்தாலும் துன்பங்கிறது வருது. அப்போ அவள் என்ன பண்றா, அந்த துன்பத்தினால தன்னோட உடலையே தியாகம் பண்றா. அதை தீயில புகுந்து வேற விதமா அவள் சதி அப்படிங்கிற பெயர்ல அவள் வேறையா அவதரிக்கிறா. அப்புறம்தான் அவள் சிவனாரை சென்று அடையிறா. அப்போ இந்த கால தேச நிமித்தத்துல அடிபடாம இருக்கிறது சத்பொருளாகிய சிவனுடைய அந்த அந்த இயல்பு அம்பாளிடத்திலும் இருக்கிறதுனால தான் அவளுக்கு சதி அப்படிங்கிற நாமம். அவளுடைய மகிமை எல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம அவளை தியானம் பண்றது சிறந்த வழிபாடாக மாறுகின்றது. பிரம்மாணி பிரம்மதேவனின் பாங்கை எப்போதும் சதா உள்ளபடி சொல்லி விளக்கி கொண்டிருப்பவள். இது அடுத்த ஸ்லோகம் 155வது ஸ்லோகத்துல பிரம்மாணி பிரம்ம ஜனனி பகுரூபா புதார்ச்சிதா பிரசவித்ரி பிரசண்டாக்ஞா பிரதிஷ்டா பிரகடா கிருத்திகி. இந்த ஸ்லோகத்துல கிட்டத்தட்ட 8 நாமாக்கள், 10 நாமாக்கள் இருக்கின்றது. இதை ஃபுல்லா பார்த்துக்கலாம். இப்போ பிரம்மாணி பிரம்மதேவனுடைய பாங்கு, அவனுடைய இயல்பை சதா எடுத்து சொல்லிக் கொண்டிருப்பவள். பிரம்மம் படைத்துள்ள பஞ்ச கோஷம் என்னது, பரவஸ்து அன்னமய கோஷம். அதுல அன்னமய கோஷம்ங்கிறது ஸ்தூலமானது. இப்போ உயிராக நாம வடிவெடுத்திருக்கோம். நாமெல்லாம் பிராணம் இந்த உயிர் போயிடுச்சுன்னா போச்சு. அதனால உயிராக வடிவெடுத்திருப்பது பிராணமய கோஷம். பரவஸ்து பிரம்மம் படைத்துள்ளது அன்னமய கோஷம், அது ஸ்தூலம். மனோமய கோஷம் உணர்ச்சி. விஞ்ஞானமய கோஷம் பாகுபடுத்துற நிலை. இப்படி வந்திருக்கு. இப்படி பரபிரம்ம சுரூபமாக அம்பாள் அப்படியே இருக்கா இல்லையா, அது ஆனந்தமய கோஷம். ஆனந்தமய கோஷமாக அம்பாள் இருக்கிற போது அந்த சக்திக்கு புறம்பாக நம்ம பரவஸ்துவை அடையவே முடியாது. அப்போ சதுர்முக பிரம்மாவோட சக்தி யாரு, சரஸ்வதி. வாக்தேவியை வித்மகே விரிஞ்சி பத்னி ச தீமகி தன்னோ வாணி பிரச்சோதயாது. அப்போ அவளுக்கு சரஸ்வதிக்கு அவளை விட்டுட்டு பிரம்மாவால எதையுமே படைக்கவே முடியாது. இத ராமகிருஷ்ண பரமஹம்சர் எப்படி எடுத்து சொல்றார் பார்க்கலாம்னா, ஒரு களிமண் இருக்கு. களிமண்ல வெறும் வளர்ந்து போயிருதுன்னா அந்த களிமண்ணை கொண்டு ஏதாவது செய்ய முடியுமா? அதுல தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்து அந்த களிமண்ணை குழைச்சி பண்ணினால்தான் அந்த பாண்டங்கள் எல்லாமே செய்ய முடியும். அப்போ உலர்ந்த களிமண் போன்றவர் பிரம்மா. நீராக இருப்பது சரஸ்வதி தேவி. அப்போ களிமண்ணும் நீரும் ஒன்று சேர்ந்தால்தான் வடிவங்களை தோற்றுவிக்க முடியும். அதே மாதிரி பிரம்மாவும் சரஸ்வதியும் இணை பிரியாமல் இருந்து கொண்டுதான் இந்த அண்ட கோடிகள் ஜீவ கோடிகள் எல்லாரையும் வடிவெடுக்க வைக்கின்றனர். இதனால அம்பாளுக்கு பெயர் பிரம்மாணி. இந்த பிரம்மாணி அப்படிங்கிற பெயர் அம்பாளுக்கு இதனால கிடைத்துள்ளது. பிரம்ம வடிவத்திலும் இருப்பவள் அவள்தான். இந்த பரவஸ்து என்றைக்கும் சத்தாக இருக்கக்கூடியது, என்றும் நிலை பெற்று உள்ளது, எப்பொழுதும் உள்ளது. அதுக்கு வேறுபாடே கிடையாது. எப்போதும் தன் நிலையிலேயே இருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் கூட அது விலகுவதே செய்யாது.
எப்போதும் தன்னில் தானாக இருக்கின்றது. அப்போ தன்னுடைய மனசுல ஒரு பரிபக்குவம் வரும்போது அந்த ஜீவாத்மன் எப்படி பண்றான், பிரம்மா ஸ்வரூபத்துக்குரிய பண்புகளை எல்லாம் அவன் அடையிறானாம். அப்போ அந்த நிலையில இந்த பிரம்மஸ்வரூபமாயி உறுதியை அடைக்கும் போது அவனுக்கு முக்திங்கிறது கிடைக்கிறது. தண்ணீர் ஆவியாகி மேலே போகும்போது வெவ்வேறு நிலை பார்க்கிறோம். அது எங்கெல்லாம் எப்படி எப்படி இருக்கு. இமாச்சலத்துல ஒரே பனியா இருக்கு. கீழே இறங்கி வரும்போது உருகி சிற்றோடையா வடிவெடுத்து வருகிறது. அது பெரிய ஓடை, சின்ன ஓடை, அப்புறம் ஆறு, மகாநதி, இப்படியே அந்த தண்ணி எல்லாமாக மாறி அமைகின்றது. இப்போ கடலுக்கு வரும்போது கடலோட அமைப்பை பெறுகின்றது. கடல்ல போய் கலந்துரும். அப்போ கடலுடன் அந்த நதி ஒன்றுபட்ட நிலைங்கிறது அதோட சேர்ந்துருத்துன்னா அதை பிரிச்செடுக்க முடியுமா? இந்த நதி நீர் கடல் நீர்னு பிரிக்க முடியாது. அப்போ அது அபேத நிலைக்கு போகின்றது, பிரிக்க முடியாத நிலை. அதே மாதிரி தான் நம்ம அபேதத்துல நிலை பெறும்போது அவன் முக்திக்கு பக்கத்துல அதே அம்பாளும், அதாவது அது நாமும் ஒன்றுதான் அப்படிங்கிற நிலைக்கு அவன் வந்துடுவான். அப்போ அவன் அந்த கரண சுத்தி அடையும் போது அந்த பிரம்ம அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லுவா. வேத வாக்கியம் சொல்லியிருக்க, அகம் பிரம்மாஸ்மி, நானும் பிரம்மனேங்கிற உணரும் போது தான் நம்ம முக்தி அடைய முடியும். நான் வேறு அவன் வேறு இல்லை அப்படிங்கிற அந்த நிலை வரணும். சும்மா நான் வேறு அவன் வேறு இல்லைன்னு சொல்லியிருக்காங்கப்பா, எனக்கும் அந்த சக்தியெல்லாம் இருக்குன்னு நம்ம சொல்லக்கூடாது. அதை அடையறதுக்கு எப்பேற்பட்ட நிலைகளை எல்லாம் நம்ம எல்லாவற்றையும் அடக்கி, பஞ்சேந்திரியங்களை அடக்கி, மனசை ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ணி அந்த நிலையை அம்பாளுக்கு கிட்டக்க போய் அடையக்கூடிய நிலை அடையும் போதுதான் அவன் பிரம்மஸ்வரூபமாக மாறுகின்றான். அப்பொழுதுதான் அவனும் பிரம்மாவும் ஒன்று, அகம் பிரம்மாஸ்மிங்கிறது அவனுக்கு அந்த ஞானோதயம் வரும். அடுத்தது ஜனனி. ஜனனி அப்படின்னா எல்லாவற்றையும் உண்டு பண்ணுபவள். நமக்கெல்லாம் அம்மா ஜனனி, இந்த உலகத்துக்கே ஜனனி அவள். எல்லாரையும் பிறப்பிக்கக்கூடியவள் அவள் தான். அவள் எப்பொழுதும் ஒரே மயமாக இருக்கின்ற மூல பிரகிருதி. அதுலேருந்து என்ன பண்றா, ஆகாசத்தை தோற்றுவிக்கிறா. ஆகாசம் எப்படி இருக்கு, அப்படியே அபேதமா பிரிக்க முடியாத ஒன்றா ஒரே எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி. அது பேதமே இல்லாம சலனமற்றதாக இருக்கின்றது. அப்போ ஆகாசத்திலிருந்து என்ன தோன்றது, வாயு. அந்த வாயு காற்றுக்கு சலனம். அது எல்லா இடத்துலயும் பரவும் வீசும் போது அதுக்கு சலனம் உண்டு. காற்றடிக்கும் போது எல்லா பொருட்களும் அசைகின்றது இல்லையா, அது அப்போ அந்த வாயுவுக்கு சலனம். ஆகாசம் அபேதம், அது சலனமற்றது. அதிலிருந்து உருவாகும் வாயு சலனம் உண்டு. அப்போ வாயுவிலிருந்து அக்னி, அக்னியில் இருந்து நீர், நீர்லேருந்து என்ன பண்ணும்போது நிலம், நிலம் அந்த தோற்றத்துக்கு வரும்போது உயிர்கள் எல்லாம் வடிவெடுத்து நிலத்துக்கு வருகின்றது. இப்படி ஜகத்தாகவும் ஜீவ கோடிகளாகவும் அம்பாள் தன்னையே தோற்றுவித்துக் கொள்கிறாள். அப்போ தன்னோட மனதை அந்த நிலைக்கு, அபேத நிலைக்கு எடுத்து சொல்லும் போது அவனு மனசுல அந்த கரண சுத்தி, இப்பதான் பார்த்தோம் பிரம்ம அப்படின்னு பார்க்கும்போது அந்த அந்த கரண சுத்தி ஏற்பட்டால்தான் அந்த நிலை கிடைக்கும். அப்பதான் அவனுக்கு அந்த மனசு சுத்தம் அடையும், அந்த கரண சுத்தி அடையும், முக்தி அடையும். அப்புறம்தான் அப்போ இந்த ஜகத்தும் ஜீவ கோடிகள் எல்லாமே அம்பாளோட வடிவங்கள். அதனால அப்படி நினைச்சாச்சுன்னா அவனுக்கு மனசுக்குள்ள அந்த கரண சுத்தி ஏற்படுமா. அம்பாள் எப்பேற்பட்டவள், அந்த சராச்சரங்களை எல்லாம் ஈன்று எடுத்தவள் அம்பாள் ஈஸ்வரி. எப்போதும் இளமை பொலிவோட இருக்கின்றாள். இந்த மாய பிரபஞ்சத்துல நாம சிக்காம அவளுடைய அன்பு வடிவமான அன்பு மயமான திருவடி நிழலில் நாம எப்போ போய் ஒன்றி நம்ம உருகி போறோமோ, அதுல சேர்றோமோ, அப்ப நமக்கு கிடைக்கிற பேரு, பெரும் பேரு, பாக்கியம் அதுதான். அடுத்தது பகுரூபா. பகுரூபான்னா பல வடிவம். பகுன பலம், பல ரூபா வடிவம், பல வடிவங்களில் இருப்பவள் அம்பாள். ஏக வஸ்துன்னு சொல்றோம், அப்புறம் இப்ப பகுரூபான்னு சொல்றோம். அது எப்படி பார்க்கலாம். இப்போ பிரபஞ்சத்துல ஒரே மாதிரி இருக்கிற இரண்டு பொருள்கள்ங்கிறது கிடையாது. ஒரு பொருள் எடுத்தாச்சுன்னா ஒரு கார்னா இன்னொரு கார் இருக்கும் அது மாதிரி. ஆனா ஒரே பொருள் மாதிரி இன்னொன்று இருக்காது. கார் ஒரு மாதிரி இருக்கும்னா ஸ்கூட்டர் ஒரு மாதிரி இருக்கும், சைக்கிள் வேற மாதிரி இருக்கும். அப்போ அது ஒவ்வொன்றும் ஒரே பாங்கல, ஒரு பொருள் இரண்டு பொருட்கள் ஒரே மாதிரி இருக்காது. இரண்டு மண் துகளை எடுத்தா கூட அது ஒரே மாதிரி இருக்காது. அப்போ
ஒவ்வொரு மரமும் எடுத்துப்போம். ஒரு மரத்துல உள்ள ஒவ்வொரு இலை மற்றவைகள்லேருந்து பிரித்தெடுத்து காட்டக்கூடிய தனித்தனியாக இருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் அதன் தனி அமைப்பு, தனி இயல்பு. அப்போ எல்லா இந்த உலகத்துல இருக்கிற இந்த நம்ம எல்லாம் ஜந்துக்கள், அது மேல உள்ள ரோமங்கள், அதுல முளைத்திருக்கின்ற அந்த ரோமங்கள் கூட ஒரே அச்சுல 2 இருக்கிறதா பார்க்க முடியாதாம். பல பல வடிவங்களில் இருக்கும் அம்பாள் அந்தந்த இனத்திற்கு ஏற்ப தனி பெயரும் பெற்றிருக்கின்றாளாம். செடி, கொடி, பயிர், பச்சைகள், புழு, பூச்சிகள் சொல்லுவோம், விலங்குகள், மக்கள், ஜீவராசிகள் எல்லாத்திலும் வேற்றுமை இருக்கு, ஒரே மாதிரி இருப்பதில்லை. அப்போ உச்சநிலை மனிதனுக்கு தான் உச்சநிலை 6வது அறிவு கொடுத்திருக்கான். அது நம்ம உடல்ல கூட 3 பிரிவு இருக்கு, அதுலயும் உட்பிரிவு இருக்கு. அது எண்ணிக்கையிலேயே அடங்காதது இந்த உட்பிரிவு எல்லாம். அப்போ நாம ஒரு வடிவத்தை பார்த்தோன்னே நம்ம சொல்லுவோம், இவன் சைனாக்காரன், இவன் ஜப்பானு, இவன் இந்தியன், இவன் இங்கிலீஷ்காரன் அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் ஒரே அமைப்பில் உள்ள 2 மனிதர்களை காண்பதுங்கிறது ரொம்ப அரிது. இரட்டை குழந்தைகளா சில பிறக்கிறது கூட ஒன்னொன்னு வெவ்வேறு பாங்கல இருக்கு, சில இதான் ஒரே அமைப்புல இருக்கும். அப்போ இந்த வடிவ வேற்றுமையை பார்க்கும் போதே நமக்கு அது தெரியும். அது ஒரு சிறந்த வழிபாடா சொல்றார். இத்தனை வடிவமாகவும் இருந்து கொண்டிருப்பவள் அம்பாள். அப்போ வேதங்களுக்கு இடையில உயர்வு தாழ்வு நம்ம பாராட்டவே கூடாது. அப்படி உயர்வு தாழ்வு பாராட்டுபவர்கள் அம்பாளோட மகிமையை அறிந்து கொண்டவர்களாக இருக்க மாட்டார்கள். தோற்றத்துக்கு அப்பால இருக்கின்ற பாரமார்த்திக பெருநிலையா இருக்கின்றவள் அம்பாள் சுத்த சைத்தன்யம். அப்போ குணபேதத்தை உண்டு பண்ணி அவள் தன்னை தோற்றுவிக்கும் போது தன்னை பலவிதமாக தோற்றுவித்துக் கொண்டிருக்கின்றாள் அம்பாள். அதனால பகுரூபா என்கிற நாமம் அவளுக்கு முற்றிலும் பொருத்தமானதாக அமைந்துள்ளது. அடுத்த நாம புதார்ச்சிதா. புதார்ச்சிதா, புத்துனா அறிவு, அறிஞர்களால ஆராதிக்கப்படுபவள். அறிஞர்கள் அப்படின்னா அன்னை பராசக்தி ஜடசக்தியிலேருந்து எங்க போன்றா, சிசக்திக்கு வரா. அப்போ சேதனத்திலேயே அந்தந்த வேறுபாடுகள்லாம் தெரியும். கல், புல் நிலையில இருக்கின்ற உயிர் வகைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, கல்லையும் பார்க்குறோம், புல்ல பார்க்குறோம். அப்போ புழு, பூச்சி எல்லாத்துலேயும் உயிர்கள் இருக்கு. எல்லாருக்கும் இந்த பறவை, விலங்கு நிலை எல்லாவற்றிலும் உயிர் வகைகள் இருக்கு. இப்போ மக்கள்கிட்ட எத்தனை விதமான இது இருக்கு, எத்தனை விதமான மனிதர்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித அறிவு. அவளை ஒருத்தர் நினைக்கிற மாதிரி இன்னொருத்தர் நினைக்க மாட்டா. அப்போ அதுல அறிவு பேதம் இருக்கு. இப்போ வடிவத்தை நம்ம பார்த்து உயிர் வகைகளை என்ன பண்றோம், ஐயே இது புழு, இது பூச்சி அப்படின்னு என்ன பண்றோம், ஒண்ணு யானைன்னு ஒண்ணு அப்படியே போற்றுறோம். சின்னதை பார்த்தா ஒண்ணு ஒரு தூற்றுதல், கரப்பாம்பூச்சி பார்த்தோன்னா ஒரு அருவருப்பு வந்துருது, ஐயே கரப்பாம்பூச்சிக்கிறோம். அந்த உயிர் வகை சில இதை போற்றுறோம், சில இதை நம்ம தூற்றவும் செய்கிறோம். அப்ப இத்தனை வடிவங்களாக இயங்கி கொண்டிருக்கிறது அந்த மூல வஸ்து. அம்பாளோடு தான் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கு. இதை நம்ம ஆராய்ச்சி பார்க்கும்போது நம்மளுக்கு வியப்பா இருக்கும். மிட்டாய் நம்ம பண்றோம், எத்தனை மிட்டாய்கள் இருக்கு, எல்லாம் சர்க்கரையை போட்டு பண்றது எல்லாம். ஆனாலும் அது வடிவத்தை பார்த்தோன்னே அந்த குழந்தைகள்லாம் என்ன பண்ணோம், ஒரு மிட்டாயை ஒரு குழந்தைக்கு பிடிக்கும், இன்னொன்னு என்ன பண்ணா, ஐயே எனக்கு அது பிடிக்காது, அந்த மிட்டாய் வேண்டாம், எனக்கு இந்த சாக்லேட் பிடிக்காது, அந்த சாக்லேட் தான் வேணும் அப்படிம்போம். ஆனா மூல வஸ்து திதிப்பு, அந்த திதிப்புல இருந்து பண்ணறதுதான். ஆனா அதுவே அதுல ஒன்ன வெறுக்கும், ஒரு வடிவத்தை பார்த்து அதை விரும்பும், இன்னொன்னு அந்த வடிவத்தை பார்த்து வெறுக்கும். அப்போ நடு நிலையில இருந்து எல்லா வடிவங்களிலும் இருக்கின்ற அந்த அம்பாளை நம்ம பக்தியா போற்றும் போது அவனோட அறிவு நல்ல பேரறிவாக இருக்கும். இப்போ வடிவங்களுக்கு இடையில் வேதம் காண்பதுங்கிறது அஜ்ஞானம். நம்மள அஜ்ஞானம்ங்கிறது சூழ்ந்திருக்கு. இப்ப ஞானிகள் அப்பேத்த வழிபாடு, அப்பேற்பட்ட வழிபாடுதான் நிறை பெற்ற வழிபாடாக மாறுகின்றது. அப்ப அந்த அறிஞர்கள் புதார்ச்சிதா அந்த நாமாவால் அழைக்கப்படுகின்றாள். 826வது நாமா பிரசவித்ரி. பிரசவித்ரின்னா பிரசவம் தெரியும், தோற்றுவிக்கிறது. பிரசவத்துல ஒரு உயிர் பிறக்கிறது, அதான் பிரசவம். அதனால அனைத்தையும் தோற்றுவித்தவள் அம்பாள். பிரசவம் அப்படின்னா தோற்றுவிக்கப்படுகிறது. பிரசவம் அனைத்தையும் தோற்றுவித்தவள் அம்பாள்.
இந்த தோற்றத்தை எல்லாம் கடந்து அதீத நிலையில இருப்பவள். அவள் இந்த தோற்றத்துக்கு வந்துள்ள எல்லா பொருள்களாகவும் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். அதேதான், எல்லா பொருளாகவும் அவள்தான் இருக்கின்றாள். அப்போ சூஷ்ம நிலையிலிருந்து படிப்படியாக அம்பாள் ஸ்தூல நிலைக்கு உருப்பெற்று வருகின்றாள். சூஷ்மமா இருக்கின்ற ஆகாசம் நம்ம பார்க்கிறோம், அதுல ஒரு இதுவும் கிடையாது, எப்போது எல்லா இடத்துல அபேதமா ஒரே மாதிரி இருக்கு. அந்த ஆகாசத்தில் இருந்து அந்த வடிவெடுத்து வருகின்ற மற்ற 4 பூதங்கள் பார்த்தோம், எல்லாமே அது ஸ்தூல நிலைக்கு வரும்போது அதற்கு ஏற்றால் போன்ற அதோட இது நம்மளுக்கு தென்படுகின்றது. பாக்டீரியா பார்க்குறோம், கண்ணுக்கே தெரியாம இப்ப பார்க்குறோமே, அதுல பாக்டீரியா இருக்கு, அதுல அந்த இதுல, அதனால இந்த ஒரே பூச்சக்காலம் பூத்துருக்குன்னா அதுல எல்லாம் பாக்டீரியா இருக்கு, தூர போட்டுருவோம்பா. அப்போ இந்த பாக்டீரியாங்கிறது நுண்ணுயிர் எங்க இருக்கு? நீரிலும் இருக்கு, நிலத்திலும் தான் முதல்ல வடிவெடுக்கிறது. அதிலிருந்து ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம தோன்றியுள்ள இந்த ஸ்தூல உயிர் வகைகளுக்கெல்லாம் அது பரவும் இல்லையா, நம்ம பார்த்துருக்கோம் பாக்டீரியா. அப்போ அந்த பாக்டீரியாவா பிறக்கிறதுலேருந்து ஸ்தூல உயிர் வகைகள்ல உச்ச நிலை யாரு? மனிதன். மனிதனுக்கு தான் உச்ச உயிர் நிலை. அது மற்றதெல்லாம் நம்மளை பார்க்கும்போது சின்னது. இப்படி தான் எடுத்துக்கொண்டுள்ள அந்த தோற்றங்களை எல்லாம் அம்பாள் ஒதுக்கி தள்ளிவிட்டு யதாஸ்தானம் எது? அந்த பரமார்த்திக பெருநிலை, அந்த நிலைக்கு போகணும். அப்பேற்பட்ட இயல்பு மனிதனால மட்டும்தான் அடைய முடியும். ஏன்னா நமக்குத்தான் எல்லா வகையான இது இருக்கு. அதனால தேவர்கள் கூட மனிதனா பிறக்கணும்னு விரும்புவா. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு, இந்த மனிதனா பிறந்தால் தான் எல்லா இதுலயும் நம்ம பகவானை பாடுறது, கேட்கறது, அவரோட நாமங்களை சொல்றது, எல்லா விதமான இதுவும் மனித நிலையில தான் நம்மளால பண்ண முடியும். அப்போ பெரு நிலைக்கு போகுவதற்கு ஒரு மனிதனுக்கு மட்டுமே வல்லமை இருக்கு. இப்படி சராச்சரம், சேதனம், அச்சேதனம் எல்லா பொருட்களாகவும் இருக்கக்கூடியவள் அன்னை பராசக்தி. அதனால அந்த காரணத்தை கொண்டு அவளால் தோற்றுவிக்கப்பட்டது எல்லா பொருட்களும், எல்லாவற்றிலும் இருப்பவளும் அவளை. அதனால அவள் பிரசவித்ரி என்ற நாமாவால அழைக்கப்படுகின்றாள். அடுத்த நாமா 827வது நாமா பிரசண்டா. பிரச்சண்டா அப்படின்னு பார்த்தோம்னா, பிரச்சண்டா அப்படின்னா ஆணை, அவள் ஆணை இடக்கூடியவள், அவள் தான் பிரசண்டம் பண்ணக்கூடியவள். இப்போ ஒரு ராஜ்யத்தை ஆளணும்னா அந்த மன்னன் ஒரு ஆணை கொடுக்க முடியும். அந்த உயிர்களுக்கு எல்லாம் அந்த குடிமக்கள்லாம் இருப்பா, அவளுக்கெல்லாம் அறிஞர்களை கொண்டு கலந்து ஆலோசிச்சு எது நன்மை பயக்கும்னோடனே அது நல்லதை செய்யறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆணை பிறவிப்பான். ஆனால் அம்பாள் யாரு? அவள்தான் ஜெகன் மாதா, உலகத்தையே தோற்றுவித்தவள் ஸ்ரீமாதா, ஸ்ரீ மகாராஜ்னி. உலகத்தையே ராஜ்யத்தையே படைத்து அதை ஆளக்கூடிய வல்லமை பெற்ற பேரரசி. அதனால அவளுக்கு கண்டிக்கிற திறமையும் உண்டு, கோபித்து நடவடிக்கை எடுக்கின்ற திறமையும் அவளுக்கு உண்டு. அந்த இல்லாமல் போனால் அந்த ஆட்சி ஒன்றுக்குமே உதவாம போயிடும். அந்த திறமையெல்லாம் ஒரு மன்னன்ட்ட இல்லைன்னா எதிரிகள் ஈஸியா இது பண்ணிடுவா. குடிமக்களே அந்த ராஜாவை ஒழிச்சுட்டு தானே மற்றவள்லாம் சேர்ந்து இது பண்ணுவா. நிறைய இதுல பார்க்கிறோம். அந்த ராஜாவை சாமர்த்தியம் இல்லாம இருந்தான்னா அவனை அரண்மனையிலேருந்து நீக்கிட்டு ஒரு மந்திரியா இருக்கிறவன் தான் போய் அரசவையில உட்காந்துட்டுருவான். அப்போ திறமைங்கிறது வேணும். அந்த ராஜானா அவனுக்கு ஆக்ஞை பிறப்பிக்கக்குள்ள இருக்கணும், ஆள்பவனிடத்துல என்னெல்லாம் இருக்கணும், ஆக்ஞை பிறப்பிக்கிறது இருக்கணும், ஆச்சாரியனிடத்துல யார் இருக்கணும், சினந்து கொள்ளும் தகமை இருக்கணும். கோபப்படணும். ஒரு ஆச்சாரியனா இருந்தா மாணவர்களை கோபப்பட்டு அவனை படிக்க வைக்கணும், அந்த வேணும். அந்த சினந்து கொள்ளும் தகமை அது அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. அப்போ சினத்துக்கே அடிமைப்பட்டிருந்தான் அவனால ஆள முடியாது. எதுக்கட்டாலும் கோவப்பட்டா நம்மளுக்கு அந்த இதே போயிடும். கோவம் ஒண்ணுதான் முன்னால இருக்கும். இப்போ தேவை எங்க ஏற்படுறதோ அப்போ அந்த தேவைக்கு ஏற்றவாறு சினத்தை வெளிப்படுத்த வேண்டும். அப்ப அவனால அந்த காரியங்களை நன்ற முறையில் நிர்வகிக்க முடியும். இந்த பர பிரம்மத்தோட கோபத்துக்கு அஞ்சி இயற்கை தேவதைகளான இந்த சந்திரன், சூரியன் ஆகியவர்கள்லாம் என்ன பண்றா, எங்கே நம்ம சரியா நம்ம கடமை செய்யலைன்னா அம்பாள் கோச்சுருவா சொல்லி தன்னோட கடமையெல்லாம் ஒழுங்கு முறையில நிறைவேற்றி வருகின்றார்களாம். இதுதான் உபநிஷத்துல சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு.
அன்னை பராசக்தியிடம் இத்தகைய கட்டுமானங்கள், இத்தகைய எல்லா குணங்களும் நிறைந்திருப்பதால் அவள் பிரசண்டா, எல்லாமே அவள்தான். அவளால தான் எல்லா ஆணையும் பிறப்பிக்கப்படுகிறது, அவளால உருவாக்கப்படுகிறது, பிறப்பிக்கப்படுகிறது, அவளால கற்று ஆளப்படுகின்றது. பிரசண்டா. அடுத்தது ஆக்ஞா. 828வது நாமா ஆக்ஞா, கட்டளை வடிவமாக இருப்பவள் அம்பாள். அன்னை பராசக்தி தான் நம்ம பார்த்திருக்கோம், மகாராணி, அவள் தான் ஸ்ரீ மகாராஜ்னி. அப்போ அந்த அம்பாளோட ஆணை தான் இந்த இயற்கைக்கு வேத வாக்கு. அவளோட நடைமுறை தான் இயற்கை நடைமுறை, அதுதான் வேத வாக்கு. இன்னதை செய், இன்னதை செய்யாதே அப்படின்னு சொல்றது தான் வேத வாக்கு. அந்த வேத வாக்கு அன்னையோட ஆணை, பராசக்தியோட ஆணை. அப்போ ஒரு ராஜா ஒரு நாட்டுல இருக்கான், இந்த ஆணையை மீறி நட, இந்த கோட்டுக்கு மேல அந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னா ஆணையை மீறி நடந்தா தண்டனை கிடைக்கும். வண்டி ஓட்டிட்டு போறான், அப்போ ஒரு கோடு போட்டிருப்பா, மேல சிக்னல் இருக்கும், சிக்னல்ல எப்போ நம்ம பச்சை லைட் எரியுதோ அப்பதான் போக முடியும். அதை மீறி போயாச்சுன்னா உடனே நீ இதை மீறி வந்துட்டேன்னா உடனே அவனை பிடிச்சு வச்சு ஒரு தண்டனை கொடுத்துருவான் அவனுடைய. அப்போ இந்த ஆணை அப்படிங்கிறது இருந்தால் அதுக்கு கட்டுப்பட்டு நம்ம நடக்கிறது மனிதனுக்கு உரியது. அதை மீறி நடக்கும்போது சில வேளையில என்ன பண்றோம், சில சமயத்துல ஏச்சிட்டு காசை கொடுத்து என்ன செஞ்சுட்டு எல்லாம் தப்பிச்சு போயிடுவா. ஆனா சில சமயத்துல தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியும். ஆனால் அன்னை பராசக்தியோட ஆணையில் இருந்து பிசகினால் அந்த க்ஷணமே அந்த மனிதனுக்கு துன்பம்ங்கிறது வந்துடும். அப்போ உண்மையை பேசு அப்படிங்கிறது வேத வாக்கு. அதுலேருந்து பிசகுறதுனாலதான் வந்த தண்டனை தான் பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். வள்ளுவர் சொல்லியிருக்கார், தன்னெஞ்சே தன்னை சுடும் அப்படிங்கிறது அத பொய்யாமொழி தெய்வ புலவர் சொல்லியிருக்கார். அப்போ நெஞ்சத்துல நாம சொல்லியிருக்கோம், ஏற்கனவே பார்த்திருக்கோம், மனசுக்குள்ள அவள் தான் இருக்கக்கூடியவள், ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறாள். இப்பதான் 2 நாமாக்களுக்கு முன்னால பார்த்தோம், அப்பேற்பட்டவளாக இருக்கின்றாள் அவள். அம்பாள் அந்த சொரூபம் சர்வ அந்தர்யாமினி, இருக்கக்கூடியவள் அவள் தான். அப்போ மனசாட்சி மயமாய் இருக்கக்கூடிய அந்த பரதேவதையோட ஆணைய மீறி நடந்தால் அதற்கு தக்க தண்டனை உடனே கிடைக்கும். அன்னையோட ஆட்சி முறைங்கிறது நெறி தவறாமல் முறையாக நடக்கின்றது என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைகின்றது. அடுத்த நாம 829வது பிரதிஷ்டா. பிரதிஷ்டா, திஷ்டம்னா அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கிறது. பிரதிஷ்டா, அனைத்துக்கும் ஆதாரம் அவள் தான், அம்பாள் தான். எந்த நாளும் அவள் தான் ஆதாரம், யாருக்குமே உலகத்துக்கு ஆதாரமே அவள் தான். கடல்ல என்ன பண்றோம், அலைகள்லாம் வீசி கொண்டு இருக்கு, அது கடலோட மேற்பரப்பை பார்த்தோன்னே நம்ம கடல் சொல்றோம் இல்லை. ஆனா கடல்ல பெரும் பகுதி மேல இருக்கிற அலை மட்டும், இந்த மேல உள்ளது மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு காட்சியை தருது. உள்ள உள்ளது நமக்கு காட்சிக்கு இலக்காகாமல் கீழே இருக்கின்றது. அப்போ இந்த உருண்டோடி கொண்டிருக்கின்ற இந்த மேற்பகுதிக்கு அலைகளை பார்த்து நாம என்ன பண்றோம், கடல்னு சொல்றோம். கீழே உள்ளது இருக்கிறது அந்த கடல், இதுதான் அந்த இது ஆதாரம். அந்த கடல் மேல் அலைகளுக்கு ஆதாரமாக இருக்கின்றது அது. அப்போ இந்த அண்டத்தோட அமைப்பு நம்ம சொல்லிட்டே இருக்கோம் திருப்பி திருப்பி, அண்டத்தின் அமைப்பு பிண்டத்திலும் உள்ளது. இதுல இந்த பிண்டத்துல இடம்பெற்றிருக்கின்றத ஜீவ கோடிகள்ல ஏராளம். இது நாம தான் பிண்டம் என்ன சொல்றோம், மெய்ப்பொருள். எல்லா இடத்துலயும் அண்டத்துல இருக்கிறது பிண்டத்துல இருக்குன்னு அந்த மெய்ப்பொருளோட அமைப்பு எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கு. தன்னோட அமைப்பை நம்ம சரியா புரிஞ்சு கொள்ளும் போது அந்த அண்டத்தோட அமைப்பும் அவனுக்கு சரி வர விளங்க ஆரம்பிக்கும். நம்ம குழந்தையா பிறக்கிறோம், குழந்தையா பிறந்து கொஞ்சம் கொஞ்சமா தேவையான உணவு உயிர்கள்லாம் உண்டு. என்ன பண்றோம், நாள்தோறும் ஒரு வளர்ச்சியை பெற்றுட்டே வருகிறோம். குழந்தை பிறக்கிறது 1 வயசு 2 வயசு 3 வயசு இப்படி சொல்லிட்டே வரோம். அப்போ அவனுக்கு வளர்ச்சிங்கிறது நாள்தோறும் வளர்ச்சி இருந்துட்டே இருக்கு. அப்போ 7 வருஷங்களுக்கு முன்பிருந்த எந்த பகுதியும் இப்பொழுது இருக்காதாம், ஒவ்வொன்றும் மாறிக்கொண்டே இருக்குமா. அதனால அன்று இருந்த மனிதன் வேறு, இன்று இருக்கும் மனிதன் வேறுன்னு நம்ம சொல்றோமா, இல்ல. நம்ம வளர்ந்துட்டு வரோம் சின்ன குழந்தையில இருந்து, அவ்வளவுதான். அதை நாம ஏற்றுக்கிறோம் இல்லையா. நம்ம அன்னைக்கு இருக்கிறவன் இன்னைக்கு இருக்கான், அவ்வளவுதான், வளர்ச்சி அடைஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்றோம்.
அப்போ இந்த மாறுபாடு அடையிற இந்த உடல் அமைப்புக்கு ஆதாரமா இருக்கிறது மாறுபாடு அடையாத ஆத்மஸ்வரூபம். அது என்றைக்கும் மாறாது. குழந்தையா பிறக்கும்போது உள்ள ஆத்மா வளர்ந்த பிறகும் அந்த ஆத்மா அப்படியே தான் இருக்கு. அதுதான் பிரதிஷ்டை. அதுதான் அதே மாதிரி இந்த அண்டங்கள் அனைத்திற்கும் பரதேவதையாக இருக்கின்ற அம்பையோடைய நிஜஸ்வரூபம் தான் ஆதாரம். அதுதான் பிரதிஷ்டா. அடுத்த நாமா பிரகடாகிருதி, 830வது நாமா. பிரகடாகிருதி அப்படின்னா எல்லாருக்கும் தெளிவுபட இருக்கின்ற வடிவத்தில் இருப்பவள் அம்பாள். இந்த அனைத்துமே அம்பாள் தான். அந்த பிரபஞ்சத்துல உள்ள அனைத்துமே நம்ம அம்பாளா பார்க்கும்போது நம்மளோட காட்சிக்கு எட்டக்கூடியதாக இருக்கின்றாள். இந்த ஸ்தாவர ஜங்கமாய் இருக்கின்ற எல்லாருமே அம்பாளோட ஐக்கிய சன்னிதானத்துல நம்ம எல்லாரும் இருக்கோம். அவளோடால தான் நன்கு நம்ம பிறப்பில் உருவெடுக்கப்பட்டு அவளால நன்கு பேணி காப்பாற்றப்பட்டு வருகின்றோம். நாம தாவரங்கள் ஏற்கனவே சொன்னதுதான். இந்த தாவரங்களுக்கு ஒரே ஒரு உணர்ச்சி தான், ஸ்பரிசம். அதை வச்சுண்டே அது என்ன பண்றது, வேகமா வளர்ந்து ஒரு இதை வச்சு அது எப்படி வளர்ச்சி கொடுத்து எல்லா வித பலன்களையும் அளிக்கின்றது இல்லையா? அப்போ செடி கொடி எல்லாமே என்னக்கு அதுக்கு ஸ்பரிசம் அப்படிங்கும் போது அதுக்கு வெயில் வேணும். இப்போ வெளிச்சம் வரும் திக்கிலேயே எல்லாம் என்ன பண்றது, தன்னோட கிளையெல்லாம் திருப்பிக்கிறது நம்ம பார்ப்போம். அது தன்னை போல மாத்திக்கும். எந்த இடத்துல ஒளிச்சம் வருதோ அந்த இது. ஏன்னா அதுக்கு அந்த இலைகளுக்கு அந்த சூரிய ஒளிங்கிறது கண்டிப்பா தேவை. அப்பதான் அது அது நம்ம படிச்சிருக்கோம், சயின்ஸ்ல படிக்கும் போது தெரியும். அந்த பச்சையம்ங்கிறது கிடைச்சால்தான் அது வளர்ச்சி அடையும். அதுக்கு சூரிய ஒளி தேவை. அப்ப தன்னோட கிளையெல்லாம் சூரியனை நோக்கி அது திருப்பும். அப்போ தனக்கு வாழ்வுக்கு தேவையான வெளிச்சம்ங்கிறத அடையறதுக்கு அது எப்படியெல்லாம் முயற்சி பண்றது. அதே மாதிரி அன்னையோட சாநித்தியத்தை உணர்ந்து கொள்ளும் போது நம்மளும் அந்த மாதிரி இருக்கின்ற உயிர்கள் எல்லாம் தம் இயல்புகளுக்கு ஏற்ப சூழ்நிலைகளையும் வாழ்க்கை வசதிகளையும் நன்கு ஆராய்ந்து அதற்கு ஏற்றபடி நம்மளோட வாழ்க்கையை நம்ம இனிமையா வடிவமைச்சுக்கிறோம் இல்லையா? அப்போ தாயினோட பராமரிப்பு இருந்தால்தான் அந்த குழந்தை நல்லபடியா வளரும். அப்போ அதே மாதிரி இந்த அனந்தம் கோடி ஜீவ வகைகள் எல்லாரும் அம்பாளோட சாநித்தியத்தை அவளோட அரவணைப்பிலேயே நாம இருந்து வளர்ச்சி அடைஞ்சு மேன்மை அடையும் போதுதான் அதுதான் அம்பாளோட மகிமையாக இருக்கின்றது. அதைத்தான் இந்த நாமா பிரகடாகிருதிக்கு எல்லாருக்கும் அவளோட இது கிடைக்கிறது தெளிவுபட. அப்பேற்பட்ட மகிமையை விளக்குவதாக, அவளுடைய மகிமையை விளக்குவதாக இந்த நாமா அமைந்துள்ளது. 830வது நாமா பார்த்திருக்கோம். 155 ஸ்லோகங்கள் நம்மளால பார்க்கப்படுகின்றது. 830 நாமாக்கள் பார்க்கப்பட்டிருக்கின்றது. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.